அன்று தொட்டு இவனும் அகன் பூங்கொடியை அழகுற எழுதி முன்வைத்தும். அழகிய பூங்கொடியை கங்கையை நினச்சிட்டே இருக்கார். கங்கைக்கு ஒரு பொர்ட்ரேட் பண்ணி வச்சுட்டார். ஒரு ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு அவளை மாதிரி வரையினார். வரைஞ்சு அந்த பெயிண்டிங்கை ஆற்றுல ஹாலில் வச்சு அவளையே பார்த்துட்டு போகிறான். இது எப்படி சுவாமி வில்லிபுத்தூராக இருக்குது இந்த ஐடியா வந்ததுன்னா, இதை சொன்னவர் முதல்ல பவபூதி. பவபூதியுடைய உத்தரராமச்சரித்திரம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பேள். ரொம்ப ஆச்சரியமான மகான். காளிதாசத்தில் காளிதாசனுக்கு சமகாலம் பவபூதி. உத்தரராமச்சரித்திரத்தில் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் சொல்கிறார். என்னென்னா, ராமரும் சீதையும் ராவணவதமெல்லாம் ஆகி அக்னி பரீட்சையெல்லாம் ஆகி ராமபட்டாபிஷேகமாகி சுகமாக அயோத்தியாவில் வாழ்ந்துட்டுருக்கா. 2 வருஷம் கழிஞ்சுடுறது. சீதை கர்ப்பம் தரிக்கிறா. கர்ப்பம் தரிக்கக்கூடிய படலத்தை பவபூதி வர்ணிச்சுட்டே வரார். அப்போ தான் ஒரு நாள் ராமர் சொல்கிறார், வா சீதை நம்ம போய் சுற்றி பார்க்கலான்னார். எங்கேன்னு கேட்டால் சீதை, நம்ம அரண்மனையில் ஒரு பெரிய ஹாலில் ஒரு ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு நம்ம வாழ்க்கையில் நடந்த முக்கியமான சம்பவங்களை பெயிண்டிங்காக ஒரு படமாக போட சொல்லியிருக்கேன். அதனால் ஒரு படமாக பார்த்துன்னு வரா சீதையும் ராமரும். அதில் முதல் படம் பார்க்குறா ராமரும் சீதையும் அந்த கன்னி மாடத்தில் நின்று பார்த்தா பாருங்க, அது ரெண்டுத்தையும் பார்க்குறா. அப்போ சீதை சொல்கிறா, எவ்வளோ சின்ன பொண்ணாக இருந்திருக்கேன் பாருங்க. அப்போ அவரும் சொல்கிறார், நானும் எவ்வளோ சின்னவராக இருந்திருக்கேன். அப்படி பேசிகிட்டே வர ரொம்ப நல்லா இருக்கும் உத்தரராமச்சரித்திரம். அப்படி ஒரு படமாக பார்த்துன்னு வரா. அயோத்தியா காண்டத்தில் பாதுகாப்பட்ட அபிஷேகம், கைகேயி கோபபவனத்தில் இருக்கிறது, ஒன்றா பார்த்துன்னு வரா. ஆரண்யா காண்டத்தில் தானே சீதையும் ராமனும் லக்ஷ்மணனும் சரபங்கர், சுதீக்ஷ்ணர், அகஸ்தியர், வால்மீகி போன்ற ஆசிரமங்களில் தங்கினா. ஆசிரமங்களில் தங்கின சீதை தான் தங்கின அந்த படத்தை பார்க்கும்போது அப்படியே மெய்மறந்து நிற்கிறா. இது உத்தர காண்டத்துலேயும் வருது, உத்தர ராமச்சரித்திரத்துலேயும் வருது. மெய்மறந்து நிற்கும்போது ராமர் கேட்குறார், ஏண்டி அதையே பார்த்துன்னு இருக்கேன்? இல்லை, சீதை சொல்கிறா, எனக்கு ஒரே ஒரு ஆசை, நான் கர்ப்பம் தரிச்சிருக்கேன், இந்த கர்ப்பத்தை ஒரு ரிஷின் ஆசிரமத்தில் பெத்தெடுக்கணும்னு எனக்கு ஆசைன்னு உத்தரகாண்டத்தில் சொல்கிறா. எதுக்கு நான் இது சொல்ல வந்தேன்னா, அதான் ராமர் அடுத்த நாள் வேற காரணம் கொண்டு நிறைவேற்றி வைக்கிறார். அதை சீதையே சொல்கிறா, நான் ஏதோ பேச்சுவார்த்தைக்கு சொன்னது இப்படியா நிறைவேற்றி வைப்பார் அப்படின்னு. இருக்கட்டும், இப்போ என்ன ஒரு விஷயம்னா, படத்தில் எழுதி வச்சதை பார்த்ததா சொல்கிறா இல்லையா, இது ஒன்றும். இவர் மட்டும் சொல்லலை, பாசர் அப்படிங்கிறவர் 5 நாடகங்கள் எழுதியிருக்கார். நீங்கள் கேள்விப்பட்ட ஊரூபங்கம், கர்ணபாரம், இந்த மாதிரி நாடகங்கள் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினார். அது எங்கே கண்டுபிடிச்சான்னு கேட்டால் ட்ரெவன்கார் லைப்ரரியில் தான் அது கண்டுபிடிச்சா. அதனால் அப்பேற்பட்ட அந்த பாசர் ஒரு நாடகத்தில் சொல்கிறார், என்னன்னா, துரியோதனனுக்கு கிருஷ்ணரை கண்டா பிடிக்கவே பிடிக்காது, திரௌபதியை கண்டா பிடிக்கவே பிடிக்காது. திரௌபதியுடைய வஸ்திராபகரணத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருப்பானா துரியோதனன், அவன் விழும்போது அவன் சிரிச்சா பாருங்கோ, அதை ஒரு பழமாக போட்டு அதையே பார்த்துட்டு இருப்பானா. அவனுக்கு கோபம் வரணும்னு பாசர் சொல்கிறார். அதே மாதிரி இங்கே வில்லிபுத்தூரார் சொல்கிறார், கங்கையின் எழிலை, அழகை, யுவமையை, அழகான அந்த யுவதியாக இருக்கக்கூடிய கங்கையை வரைஞ்சி பார்த்துட்டு இருந்தானாம். அன்று தொட்டு இவனும் அகன் பூங்கொடியை அழகுற எழுதி முன்வைத்தும் ஒன்படு உவமை பொருள்களார் கண்டும் உரைத்தவை எடுத்தெடுத்து உரைத்தும் மன்றில் தலைநாள் விழவோடு மணந்த மடந்தையர் வதனமும் நோக்கான் என்று நீ கிடப்பது என்னுள்ளம் வருந்தி என்னு நான் எல்லையான் இருந்தான் ஆச்சு. இப்போ ஒரு நாள் அவன் கங்கை கரையில் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு யுவாவானவன் தன்னுடைய வில்லையும் அம்பையும் கொண்டு இந்த கங்கையின் அந்த ஓட்டத்தை நிறுத்துறா மாதிரி பார்த்தான். நம்ம பத்னிக்கா தீங்குன்னு இந்த பிள்ளைய பார்க்குறான். பிள்ளைய பார்த்தா, அங்காதங்காத் சம்பவசி ஹிருதயாத் அதிஜாயசே ஆத்மாவை புத்திரநாமாசி, எம் பிள்ளை மாதிரி இருக்கே பார்க்கறதுக்கு நினைக்கும் போது கங்கை பிரத்யட்சமாய் சொல்கிறா, இவனை சுக்ராச்சாரியாள், ப்ரஹஸ்பதி, வசிஷ்டர், பரசுராமர்கிட்ட பாட்டங்கள்லாம் பயின்று தேவவிரதன்கிற பேரோட நம்ம பிள்ளை இருக்கான், இவன் உங்களோடையே இருக்கட்டும்னு சொன்னால் அப்பாவோடையே கூட இருக்கான் பிள்ளை. 4 வருஷமாச்சு. யுவராஜா வாக்கிட்டார். யுவராஜானா ஹையர் அப்பேரண்ட்னு அர்த்தம். அதனால் ராஜா இருக்கார். ராஜா இருக்கும்போதே ஒருத்தர் யுவராஜா வாக்கிட்டார்னா அப்போவே ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிப்பார். இப்போ ஒரு நிறுவனத்தில் சேரத்துக்கு முன்னாடி 3 மாதம் இன்டர்ன்ஷிப்னு பார்க்குறோம் இல்லையா. இன்டர்ன்ஷிப் பார்த்தா இப்படிலாம் தான் வேலை இருக்கும். கார்த்தால வரணும், ராத்திரி வரைக்கும் வேலை பார்க்கணும், நடுவில் சாப்பிட்ணும், பெல் அடித்தா போய் சாப்பிட்டுட்டு வந்துடணும், இவ்வளவு சொல்லிக் கொடுக்குறா இல்லையா அந்த 3 மாதம். இந்த 3 மாதம் நடப்பதற்கு எதற்கு, பின்னாடி இன்னும் 20 வருஷம் இப்படி உழைக்கணுங்கிறதுக்காக. அதனால் அதே ராஜா நீ இந்த பட்டத்தில் உட்காரணும், அதனால் முன்னாடி யுவராஜாவாக இருந்து நாட்டை தெரிந்து கொள் அப்படின்னு ராஜா இந்த பீஷ்மாச்சாரியரான தேவவிரதனை யுவராஜா வாக்கிட்டார். ஒரு நாள் இந்த சந்தனு ராஜா கங்கை கரைக்கு போகிறார். இங்கே கரையிலேருந்து அக்கரைக்கு போகணும். படகு எதுவும் கிடைக்கல. தூரக்க ஒரு பெண்மணி படகுல உட்காந்துட்டுருக்கா. நேர சந்தனு போனார். பெண்ணை பார்த்தார். பெண்ணை பார்த்து அந்த படகுல ஏறி உட்காந்துட்டார். பெண்ணையே பார்த்துட்டுருக்கார். வேறு யாரையும் பார்க்கல.
என்ன சுவாமி இந்த ராஜாக்கள்லாம் இப்படி தான் இருப்பாளான்னு கேட்டால் அந்த காலத்தில் அப்படி தான் இருந்திருக்கா. அதாவது மோட்சத்துக்கு யாரெல்லாம் போவான்னு கேட்டால் எல்லீரும் வீடு பெற்றால் ஆங்கிடமில்லைன்னு ஆழ்வார். எல்லாருக்கும் மோட்சம் கிடச்சி கொடுத்தானா வைகுண்டத்தில் இடம் இல்லாமல் போயிடுமா. அர்த்தம் என்னன்னார் வியாக்கியாத்தா, சில பேர் இங்கேயே தங்கி போயிடுவார்னார். பார்த்தா தெரியுது. அதனால் இவர் இந்த பெண்ணை பார்த்து மயங்கினார். உடனே இந்த பெண்ணை பார்த்து கேட்ட உடனே அவளை பார்த்து கேட்குறார், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு. இவ பூர்வ சரித்திரத்தை சொல்லலை. பராசரரோட ஒரு பிள்ளையை பற்றி எடுத்தேன், இவ தான் அந்த சத்தியவதி சொல்லலை. அதனால் சொல்ல எங்கள் அப்பா கேட்டுக்கோ அப்படின்னு விட்டா. ஏன்னா பராசரர் ஒரு வரம் கொடுத்ததா பாரதம் சொல்கிறது, நீ என்னோடு சம்பந்தம் படைத்து ஒரு பெண்ணை ஒரு குழந்தை ஈன்றெடுத்தாலும் நீ கன்யகாவாக தான் இருப்பாய் அப்படின்னு ஒரு விஷயம். அதனால் அப்பா கிட்ட போய் சொல்கிறார். அப்பா நேர ராஜாவை கூப்பிட்றார். ஸ்ருத்வா தவ வரம் தாஷ வியவஸ்யே அஹம் தவ தாத்தவ்யம் சேத் பிரதாஸ்யாமி நத்வதேயம் கதஞ்சன. கொடுப்பேன் என் பொண்ணை, ஆனால் ஒன்றே ஒன்றும் சொல்கிறார், ஒரு நாளும் உன்னுடைய பிள்ளை முதல் தாரத்து பிள்ளை ராஜாவாகப்படாது. என் குழந்தைக்கு பிறந்த என் பொண்ணுக்கு பிறந்த பிள்ளை தான் ராஜாவாகணும். ராஜாவுக்கு ரொம்ப வருத்தம். சந்தனு ஏற்கனவே எல்லாம் பேப்பர்ஸ்லாம் இட் இஸ் அண்டர் ப்ராசஸ். சந்தனுவை தேவவிரதனை ராஜாவாக்கிறதுக்கு ஆற்றுக்கு வரார். ரொம்ப வருத்தமாக இருக்கார். எதுலேயுமே நோட்டம் இல்லை, எந்த பில்லையுமே பாஸ் பண்ண மாட்டேங்கிறார். அப்போ பிள்ளை போய் சாரதி கிட்ட கேட்டான், அப்பா எங்கெல்லாம் போனார்னு. அப்போ தான் சொல்கிறார், அங்கே பார்த்தார், ஒரு படகுல ஏறி போனார். அப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியல. வரும்போது பார்த்தா பெண்ணையே பார்த்துட்டு இருக்கார். அப்புறம் அங்கே சேரிக்கு போனார். அவள் சொன்னால், நீ ராஜாவாகப்படாது, நீ கல்யாணம் பண்ணிக்கப்படாதுன்னு. அவ்வளவுதானே. நேராக அப்பா கிட்ட போனார். அப்பா நான் உனக்காக அப்படி இருக்கேன்ப்பா. அப்படி இல்லைடா, நீ ஒரு பிள்ளை எனக்கு ஒரு சொத்து மாதிரி, நீயே மறுத்துட்டியான ராஜ்யத்தையும் கல்யாணத்தையும், இது பிள்ளையே இல்லாததுக்கு சமம். கதஞ்சித்தவகாங்கேய விப்பிதௌ நாஸ்தின குலம் அனபத்யே ஏகபுத்திரத்வம் இத்யாஹு தர்மவாதினஹா. அப்போ தேவவிரதன் சொன்னாராம், அப்பா கவலைப்படாத, நேர நான் அந்த வேடுவச்சேரியில் மீனவச்சேரியில் போய் பேசுகிறேன்னு சத்தியவதி மத்ஸ்யகந்தியுடைய அப்பா கிட்ட போய் சொன்னார். உங்களுக்கு என்ன, உம்ம பெண்ணுக்கு பிறந்த குழந்தைகள் தான் ராஜாவாகணும், ஆகட்டும். நான் ஆக மாட்டேன், யுவராஜான்னு பேரே ஒழிய ஆக மாட்டேன் ராஜா. ஒன்றும் ஒருவேளை எனக்கு பிறக்கின்ற பிள்ளை ஏதாவது ராஜாவாயிடுத்துனா என்ன பண்ணுறேன்னு யோசிக்கிறேன். கவலைப்படாதீங்க, இன்னிலேருந்து நான் பிரம்மச்சாரியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அது என்ன ஸ்லோகம்னு படிக்கிறேன் கேளுங்கோ. இதம் மே விரதமாதஸ்வ சத்யம் சத்யவதாம்பர நைவ ஜாதோ நவா ஜாத ஈத்ருஷம் வக்துமுத்ஸஹேத் யோஸ்யாம் ஜனிஷ்யதே புத்திரஹ சனோ ராஜா பவிஷ்யதி. உன் பெண்ணுக்கு பிறந்த பிள்ளை தான் ராஜாவாவான். அத்யஃப் பிரபிருதி மேதாஷ. அத்யஃப் பிரபிருத்தின்னர் இன்னிலேந்து பிரம்மச்சரியம் பவிஷ்யதி, பிரம்மச்சாரியா நான் இருப்பேன்னர். அபுத்திரஸ்யாபி மே லோக பவிஷ்யந்த்யக்ஷயாதிவி. எனக்கு கல்யாணம் பண்ணி பிள்ளை பிறக்காவிட்டாலும் யாம் என்னுடைய நல்ல குணத்தால் நல்ல சாரித்திரத்தால் ஸ்வர்காரோகணம் செய்வேன் சொன்னார். இந்த மாதிரி ஒரு சத்திய சங்கல்பம் யாரும் பண்ணதில்லைன்னு அவரே சொல்கிறார். நைவா, யாரும் முன்னாடியும் பண்ணதில்லை, இனிமையும் பண்ண போகிறதில்லை. அப்பேற்பட்ட சத்தியம் பண்ணியிருக்கேன்னு சொன்னோடனே தேவர்கள் எல்லாம் வருஷித்தாராம். இப்பேற்பட்ட சத்தியம் செய்த காங்கேயனானவரே சாகரகாஜா. சாகரகானா கங்கை, சாகரகாவுடைய ஜா பிள்ளை இவனை பார்த்து சொன்னாலாம், ததோ அந்தரிக்ஷேப்ய சரசோ தேவாஹா வருஷகணாஸ்ததா தேவாஹ ரிஷிகணாஸ்ததா அபியவர்ஷந்த குசுமைர் பீஷ்மோ அயமிதி சப்ருவன். பீஷ்மோ இதி, பீஷ்மன்னாலே நினைக்க முடியாத, நம் மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாத ஒரு விரதத்தை செய்தவன் பீஷ்மன் அப்படின்னு பேர். பீஷ்மாச்சாரியாளுக்கு வந்ததாம். இதை சந்தனு தெரிஞ்சுட்டு பீஷ்மனை ஆசீர்வாதம் பண்ணார். பாரு, என்னுடைய சந்தோஷத்துக்காக உன் வாழ்க்கையே விட்டுட்டியே, நான் உனக்கு ஒரு வரம் கொடுக்குறேன். நீ நினைச்ச போதுதான் உனக்கு மிருத்யு ஏற்படும். ஸ்வச்சந்த மரணம் துஷ்டோ ததௌ தஸ்மை மகாத்மனே. நீ நினைச்ச போதுதான் உனக்கு மரணம். அதனால தான் பீஷ்மாச்சாரியால் பல ஜெனரேஷன்ஸ் தாண்டியும் இருந்து கடைசியில் விஷ்ணு சஹஸ்ரநாமாதிகள்லாம் சொல்லி கௌரவாள்லாம் போய் கடைசியில் ஒரு நாள் பெருமாளை நினைச்சுட்டு உயிரை விடுவர். காரணம் என்னன்னு சொன்னால், பீஷ்மாச்சாரியாளுக்கு இச்சா மிருத்யு வரம். அவர் எப்போ நினைக்கிறாரோ அப்போதான் மிருத்யு. இதை கேட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒரு வரம் யாருக்கவே இருக்கக்கூடாது. ஏன்னா அப்பப்போ எல்லாரும் போயிட்டு இருக்குச்சியே நம்ம ஜனத்தொகை இவ்வளவு இருக்குது.
இப்போ எல்லாருக்கும் ஒரு இச்சாமிருத்தி வரத்தை பகவான் கொடுத்துட்றாருன்னு வச்சுக்கோ. ஏற்கனவே அவன் க்யூவில் நிற்கிறவாளெல்லாம் போய் பேட்டி எடுக்கிறான். இப்போ இத்தனை பேரும் உயிரோடு இருந்துட்டான்னு வச்சுக்கோ, லோகத்தில் ஒருத்தரும் இனிமேல் மரணமே இல்லை. இச்சாமிருத்தியும் நினச்ச போது மரணம்னா அது பாவம் ஒரு ஏடிஎம் கட்டிகிட்டே இருக்க வேண்டியது தான் தெருக்கு தெருவா. அதனால் பிறந்தா மாதிரி இறக்க வேண்டும். யூ ஷுட் கிரேஸ்ஃபுல்லி அக்செப்ட் டெத் ஆஸ் யூ அக்செப்ட் பர்த். அது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம புராணங்கள் சாஸ்திரங்கள்லாம் நம்ம பெரியவாள்லாம் நமக்கு கற்று தந்திருக்கா. நீங்கள்லாம் மகாபெரியவாள்லாம் இருக்கள், உங்களுக்கெல்லாம் தெரியாததில்லை. இந்த புராணங்கள்லாம் படிக்கிறது கதாபாகத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்லை. Beyond the story, there is an underlying virtue and a value that is hidden. That needs to be decoded. ஒரு கதை கேட்கும்போது கதையே கேட்கும்போது சிந்திக்கிறோம். போன உடனே 2-3 வாட்டி மாடு மாதிரி அசை போடுறோம். போட்டால் அதில் இருக்கக்கூடிய கருத்து வரும். ஏன்னா நீங்கள் தயிரை கடைய தான் வெண்ணெய் ஒன்றா சேரும். கதையை கேட்டு நினச்சாதான் வெண்ணெய்ங்கிற கருத்து ஒன்றா சேரும். அதனால் தீஸ் வேல்யூஸ் ஆஃப் ராமாயணா அண்ட் மகாபாரதா ஹாவ் ஒன் திங் இன் காமன். ஆல் அவர் புராணாஸ் அக்செப்ட் டெத் கிரேஸ்ஃபுல்லி. இதில் இப்படி சொல்லும்போது ஒரு சில விஷயங்கள், இது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தின் கண்ணோட்டத்துலேன்னு சொல்கிறேன். ரொம்ப இந்த ஆயுளை நீட்டிக்கணும்னு ஹோமங்கள்லாம் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம இவ்வளவு ராமாயணம் கேட்டுவிட்டு ஒரு பிறந்த குழந்தை அது ஏதோ ஒரு நல்ல சிட்டிசனாக இருக்கணும் தேவையில்லை. அதனால் ஒரு ஆயுஷ ஹோமம்னு சொல்லிவிட்டு அப்த பூர்த்தியும் போது ஒன்று பண்ணுவா. அது கர்மாக்கள்லேயே 40 விதமான கர்மாக்கள், ரொம்ப முக்கியமாக சம்ஸ்காரங்கள் சொல்கிறா. சௌளம், அந்த மாதிரி உபநயனம், இதெல்லாம் சொல்லும்போது அது ஒரு விதி. காது குத்துறதுலேருந்து நாமகரணத்துலேருந்து இதெல்லாம் வச்சுன்னு இருக்கா. இதில் நமக்கு இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அதாவது ராமாயணமும் பகவத்கீதையும் கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம்லாம் கேட்டுவிட்டு நான் இன்னும் நிறைய வருஷம் இருக்கணும்னு ஒரு ஹோமம் பண்ணோன்னு வச்சுங்கோ, இது எங்கேயோ இடிக்கிற மாதிரி இல்லை. அதுக்காக வேண்டின்னு நம்ம போகணும் நான் சொல்லலை. ஒருத்தர் போயிடணுங்கிறதுக்காக நம்ம வேண்டிக்க வேண்டாம், நம்ம போகணுங்கிறதுக்காக வேண்டிக்க வேண்டாம். பகவான் நம்ம ஈன்றெடுத்தார், அவருக்கு தெரியும் நம்மளை எப்போ கூட்டுக்கிறதுன்னு. இருக்கிற வரைக்கும் அவரை பற்றி கேட்டுண்டு வாழ்வோங்கிற எண்ணம் இருக்கணுமே ஒழிய, நமக்கு பூர்வர்கள் ஒரு 300-400 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் ஹோமங்கள் பண்ணாளா தெரியல. அதுக்குன்னு சில மந்திரங்கள் வேறு வருது, அதை ரிங்டோனாக வச்சுக்கிறா. இதில் மந்திரங்களை முதல்ல ரிங்டோனாக வச்சுக்கவே கூடாது. அது நம்ம வச்சுட்டோன்னா அதுக்கு மந்திரம்ங்கிற அர்த்தமே போய்டுறதே. ரிஷி குரும் பிரகாஷயே தீமான் மந்திரம் எத்தனேன கோபயேத்துனா, மந்திரத்தை காப்பாற்றுறது தான் ஒரு சிஷ்யனுடைய கடமையை ஒழிய பறக்க பேசுறது கடமை அல்ல. இந்த ஒரு சரித்திரம் சொல்லும்போது நீங்கள்லாம் ஆச்சரியப்பட்டு போவேள். நீங்கள்லாம் இப்போ அடிக்கடி இப்போ நிறைய பேர் ராமானுஜரை கேட்டும் ரசிக்கிறேள், பார்த்தும் ரசிக்கிறேள். அதனால் உங்களுக்கு ராமானுஜர் வாழ்க்கையிலேருந்து ஒரு விஷயம் சொல்கிறேன். அவரை பற்றி பிரசித்தமாக ஒரு விஷயம் சொல்லுவா. எந்த ஒரு புஸ்தகம் எடுத்தாலும் ராமானுஜர் திருக்கோஷ்டியூரில் விமானத்து மேலே ஏறி நின்று மந்திரத்தை சொன்னார். சத்தியமாக அவர் சொன்னதா எந்த நூல்லையும் இல்லை. Namaskaram. In the coming months of January and February, there are very many discourses of mine, both in Tamil and in English, across different cities. The details of them have been posted on all my social media handles. Nevertheless, once more, for your attention and for your sake, I would like to read out very quickly. And on the 30th of December, tentatively I am to speak on the importance of Nutiyattu Divyadesham on the Vaikuntha Ekadashi Eve for PGP Auditorium in Singapore. On the 31st of December, it is for Tamil Isai Mandram in Georgetown. I will be speaking on Tiruppugadil Ramayanam. Coming to the month of January, on the 17th of Jan, I will be speaking
on Narayaniyam in Wonder for Shanmukhananda in Mumbai. On the 18th of December, it is our grand production called Agre Pashyami at the very same premises. 1st of February, I am to participate and speak at the Jain University Summit in Kochi. And 13th of February, it will be a special lecture for Shivaratri for Odakattur Mutt, which will be organized by Ramakrishna Bhajana Sabha. On the 22nd of February, for the first time, I am going to be a part of Mayuram Bhajanotsavam in the very, very famous and very close to heart Mayavaram. So that is the program for now. I know it's too many programs. All this has been put in the form of poster. Please do participate wherever you can. Namaskar.